ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. குருவின் தாழ்பணிந்து இந்த பதிவை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செவ்வாய் பகவானின் அற்புதமான பெயர்ச்சி. இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த பதிவுக்கு போவோம். இந்த பதிவில் செவ்வாய் பகவான் மங்களக்காரகன், பூமிக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் கும்பராசியில் இருக்கார். சனி பகவானோட சேர்ந்துட்டு இப்போ 14/3/2024 21/4/2024 வரைக்கும் கிட்டத்தட்ட 39 நாள் அவர் மீன ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். ஏற்கனவே மீன ராசியில் ராகு பகவான் உட்காந்துருக்கார். சூரிய பகவான் 13ஆம் தேதியிலேருந்து வந்துட்டார். இப்படி ஆக இந்த ராகு, சூரியன் அவங்களோட இந்த செவ்வாய் பகவானும் சேர்றார். அதாவது காலச்சக்கர தத்துவத்தின்படி 12ஆம் இடம் அயன சயன போகஸ்தானம், இந்த இடத்துல இந்த 3 கிரகங்களும் கூட்டணி அமையிறது. அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் மங்களக்காரகன் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ பதிவுக்கு போகலாமா? எனதொருமை கன்னி ராசி நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செவ்வாய் பகவானின் அற்புதமான பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் 50 சூப்பர் 50 பரவாயில்ல. என்ன அப்படின்னா, சகாயாதிபதி, முயற்சி ஸ்தானத்து அதிபதி. நீங்கள் செய்கிற முயற்சிகளெல்லாம் இவர் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கின்றிருக்கார். அஷ்டமாதிபதி அப்படிங்கும்போது நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். எந்த ஒரு விஷயத்தில் நிதானமாக போகணும். அப்படிப்பட்ட இந்த செவ்வாய் பகவான் இது வரைக்கும் எங்கே இருந்தார்னு பார்த்திங்கன்னா, பகைருண ரோகஸ்தானமாக்கி 6ஆம் இடத்துல இருந்தார். 6ஆம் இடம் அப்படிங்கிறது அற்புதமான இடம். என்ன அப்படின்னா, தைரியமாக எல்லா வேலையும் செஞ்சீங்க. மனசில் ஒரு தைரியம் இருந்தது. சில நேரங்களில் துவண்டு போகிற மாதிரி இருந்தால் கூட, சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அப்படியே வீரசிங்கம் மாதிரி ஏறி அப்படியே ஒவ்வொரு வேலைகளையும் செஞ்சீங்க. அதேமாரி கடன் சுமை குறைஞ்சது. இன்னும் உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை. இன்னும் உத்தியோகத்தில் தலை நிமிர்ந்து நின்னீங்க. ஒவ்வொரு வேலையிலையும் தொழில் வியாபாரம்னா நீங்கள் வச்சது தான் சட்டம். இந்த மாதிரிலாம் சூப்பராக போயிட்டு இருந்தது. அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் இப்போ எங்கே வரப்போகிறார்னு பார்த்தீங்கன்னா, கலத்திரஸ்தானமாகிய 7ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். ஏற்கனவே 7ஆம் இடத்துல யார் இருக்கா? ராகு பகவான், சூரிய பகவான் சேர்ந்துட்டார். அவரோட இப்போ இந்த செவ்வாய் பகவானை சேர்றதுனால டமால் டுமில் தமால் தான். அதனால் குடும்பத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும். முக்கியமாக நண்பர்கள், வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் எல்லார்கிட்டையுமே நீங்கள் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும், கவனமாக இருக்கணும் பேசுகிற வார்த்தையில். ஏன்னா எதையாவது பேசிட்டு மாட்டிக்கிற மாதிரி ஆகிடும். அப்புறம் அதுவே உங்களுக்கு பூமராங் மாதிரி திரும்பி வரும். அதனால் கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்துலையும் நுணுக்கமாக செய்யணும். ஏன்னா உங்களோட ராசிநாதன் புதன் அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும்னா, அறிவுபூர்வமாக சிந்திச்சிங்கனாலே உங்களுக்கு வெற்றிகள். உத்தியோகத்தில் இருக்கிறவாள்லாம் கவனமாக இருக்கணும். அதேமாரி புதுசாக வேலை தேடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் போராட்டமாக தான் இருக்கும். என்ன ஒரு இன்டர்வியூக்கு 4 இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். பரவாயில்லை, ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். மனசை தளர விடாமல் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அதுக்கு தான் நான் சொல்கிறேன். சகாயாதிபதிங்கும்போது முயற்சி ஸ்தானத்து அதிபதி இந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கும்போது நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ள உங்களுக்கு கண்டிப்பாக உத்தியோகத்தில் ஒரு நல்ல போக்கு வரும், புதிய உத்தியோகம் கிடைக்கும். அடுத்தபடியாக தொழில் வியாபாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக இந்த வாழ்க்கை துணை அவங்க வழியில் இல்லை அவங்க வழி உறவினர்கள் அதெல்லாம் இந்த தொழில் வியாபாரத்தில் அவங்கள கன்சல்ட் பண்ணாதீங்க. அவங்கக்கிட்டெல்லாம் தேவையில்லாத வாக்குவாதம்லாம் வச்சுக்காதீங்க. பேசுகிற வார்த்தையிலலாம் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. அதேமாரி கூட்டாளிகள்கிட்ட அனாவசியமான தர்க்கம், வீண் விவாதம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. நண்பர்களிடத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அனாவசியமான இதெல்லாம் வேண்டாம். ஏன்னா 7ஆம் இடம் அப்படிங்கிறனால நண்பர்கள் ஸ்தானம். அதனால் நண்பர்கள்ட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக போய்க்கோங்க. அது இருந்தாலே போகும். மற்றபடி படிக்கிற குழந்தைகள்லாம் கொஞ்சம் கல்வியில் கூர்ந்து பயிலணும். ஏன்னா கொஞ்சம் குழப்பம் இருக்கும். அப்படிங்கிறதுல படிக்கிறதுல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் அப்படிங்கும்போது அவங்களுக்கெல்லாம் இப்போ முயற்சிகள் சாதகமாக இருக்கும். முயற்சிகள் நல்லபடியாக யோசிங்க. முயற்சிகள் கண்டிப்பாக இப்போ சாதகமாக அமையும். எல்லாத்துக்கும் மேலே உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வாகன பயணங்களில் கவனமாக இருக்கணும். சரியா? அதுவும் இரவு நேர வாகன பயணம் அப்படிங்கிறது தவிர்க்கிறது நல்லது. இல்லை போய்தான் ஆகணும்னா தகுந்த முன்னேற்பாடோடு போகிறது ரொம்ப நல்லதுங்க. எடுக்கிற காரியங்களில் ஸ்ரத்தையாக இருந்தீங்கனாலே
கண்டிப்பாக விரக்தி வராது, உங்களுக்கு வேதனைகள் வராது, ஒரு நல்லபடியாக அமையும். ஆக இந்த 39 நாட்கள் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எம்பெருமான் முருகப்பெருமானை தான் நீங்கள் வழிபாடு பண்ணணும். ஓம் ஸ்ரீ சரவண பவாய நமக 108 தடவை தினந்தோறும் சொல்லுங்கள். ஒரு 39 நாள் சொல்ல 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 இந்த களத்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான், சூரிய பகவான் ப்ளஸ் ராகு பகவானுடன் இணைந்து இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் ஓரளவிற்கு உங்களது மனக்குறைகளை தீர்த்து வலிமையை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.